ஹாய், இன்றைக்கி வீடியோவில் ராமன் நூடுல்ஸோட ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தி. கிட்ஸுக்கு நீங்கள் எந்த கில்ட்டியும் இல்லாமல் கொடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வச்சிடலாம். தண்ணி கொதிக்க வச்சு உப்பு எண்ணெய் சேர்த்து எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வேணாலும் போட்டு அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அப்படி கட் ஆகணும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் நம்ம இதுக்கு ஒரு வெஜிடபிள் ப்ராத் பண்ணணும். அதுக்கு கடாயில் எண்ணெய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் நம்மளோட ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ப்ரொக்கோலி, கேரட், மஷ்ரூம், அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பட் அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். லைட்டாக ஒரு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில். இதுதான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம மற்ற இதெல்லாம் மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பன்னீர் சில்லி ஆயில், சோயா சாஸ், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி சைடில் வச்சுருக்கேன். இது கூடவே நான் பாக் சாய், மஷ்ரூம், அப்புறம் கொஞ்சம் ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் சாட்டே பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன். ஸோ ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு பாக் சாய் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த க்ரன்ச்சி டைப்பில் தான் இருக்கணும். ஸோ இது நான் ஓரளவுக்கு சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதே தவாவில் மஷ்ரூம், ப்ரொக்கோலி ரெண்டும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, சில்லி ஆயில் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் கேரட் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட இது தான். இதை நான் ஓரமாக வச்சுட்டு மேரினேட் பண்ண பன்னீரையும் அப்படியே ஃபுல்லாக உள்ளே வச்சு 2 சைடும் க்ரில் பண்ணி எடுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடியாகிற கேப்பில் நமக்கு அந்த வெஜிடபிள் ப்ராத்தும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே வெஜிடபிள்ஸ் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற இன்னும் எக்ஸஸ் சாரெல்லாம் அந்த கீழே இறங்கணும். அந்தளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா உப்பு, சுகர் ரெண்டுமே சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பவுலில் சோயா சாஸ், சில்லி ஆயில், அப்புறமா நம்ம அந்த வெஜிடபிள் ப்ராத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்க்க போகிறோம். நூடுல்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல, பாக் சாய், அப்புறம் மஷ்ரூம், ப்ரொக்கோலி, பன்னீர், இது எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கு மேலே கொஞ்சமாக திரும்பவும் சில்லி ஆயில், கார்னிஷுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான ராமன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீகன் ஆப்ஷன் வேணும்னா பன்னீருக்கு பதிலாக நீங்கள் டோஃபு சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள் ப்ராத் ரெடி ஆகிறதுக்கு மட்டும்தான் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். குக்கிங் டைம் தான் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி. நம்ம வெஜிடபிள் ப்ராத்தோடு கொடுக்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்கள் கிட்ஸுக்கு எந்த கில்ட்டியும் இல்லாமல் கொடுக்கலாம். நூடுல்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நூடுல்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சூப் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.